எக்லிசியஸ் பிரசங்கி இருக்கு இல்லையா, பிரசங்கிய அப்படியே பிழிஞ்சு மிக்சியில போட்டு அப்படியே நீங்க பிழிஞ்சீங்கன்னா என்ன வரும் தெரியுமா? அவருடைய சாராம்சம் என்ன தெரியுமா? எல்லாம் மாயை. நாம் இருக்கிற உலகத்துல இருக்கிறது யாருமே எதையுமே நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆகையினால கர்த்தரை நம்பி வாழ்ந்துட்டு போ. இதுதான் சம்மரி. பிரசங்கி நீங்க படிச்சு காத்தீங்கன்னா எல்லாமே மாயை, எல்லாம் மாயை. மாயை வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லாமே மாயையா இருக்கிறது. மனுஷன் வருகிறான், போகிறான், சாகுறான், அவன் ஏதோ சம்பாதிக்கிறான், யாருக்கோ வைத்து போகிறான். மழை பெய்கிறது, நல்லவன் மேலே பெய்கிறது, தீயவன் மீது பெய்கிறது. நல்லவனுக்கும் ஆக்சிடென்ட் வருகிறது, தீயவனுக்கும் ஆக்சிடென்ட் வருகிறது. என்ன நடக்கிறது இங்க? இதெல்லாம் உனக்கு புரியாது தம்பி. ஆகையினால வாட் யூ ஹேவ் டு டு, நீ கர்த்தரை நம்பி வாழ்ந்துட்டு போ. வேத வசனம் அதுல கடைசியில வந்திருப்போம். இதெல்லாம் நான் அதுல சம்மரி சொல்லுவாரு யாரு? அந்த பிரசங்கி கடைசியில அந்த அதிகாரத்துல சம்மரி சொல்லுவாரு. எல்லாருடைய சம்மரி நான் சொல்றேன். வாழற வரைக்கும் நல்லா உழைச்சி பணத்தை சேமிச்சு நல்லா சாப்பிட்டு வாழு. இதுதான் கர்த்தர் மனிதனுக்காக வைத்த ஒரு நிலைமை, ஆசீர்வாதம்.